ஓகே 12.2ல இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா தேர்ட் சம். ஸோ இதுவுமே ஃபேக்டரைஸ் த எக்ஸ்பிரஷன் தான். வெரி சிம்பிள் சம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த எக்ஸ்பிரஷனில் வந்து காமனாக என்ன இருக்குதோ அதை நம்ம வெளியில் எடுத்து செய்ய போகிறோம். ஸோ இப்போ இதில் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ். ஸோ இதில் எது காமனாக இருக்குது? எக்ஸ் தான் இருக்குது. ஸோ எக்ஸை வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னு வந்துடும். எக்ஸ் இன்ட்டு ஏஎக்ஸ், ஏஎக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் இன்ட்டு பி, பிஎக்ஸ். ஸோ இதுக்கு மேலே இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. திஸ் இஸ் த ஃபேக்டர்ஸ். ஸோ இதேமாரி அடுத்த சம் பாருங்கள். 7p² ப்ளஸ் 21q². ஸோ இது ரெண்டில் எது காமனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா p² q² வேறு வேறு டேர்ம். பட் இந்த 721ல் காமனாக எடுக்கலாம், 7ஐயே எடுக்கலாம். ஸோ 7 வெளியில் எடுத்தாச்சுன்னா p². ஸோ 7 3s தான் 21. ஸோ 7 3s இருக்கும்போது 3q². ஓகேவா? ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இதேமாரி அடுத்தது பாருங்கள். 2x³ ப்ளஸ் 2x y² ப்ளஸ் 2x z². ஸோ இப்போ இது எல்லாத்துலேயும் எது காமனாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா y² காமனாக இல்லை, z² காமனாக இல்லை, பட் 2x அப்படிங்கிறது காமனாக இருக்குது. ஸோ 2xை பொதுவாக இருக்கலாம். இதுலேருந்து 2x எடுத்துட்டோம்னா x² மட்டும் இருக்குது. இதில் 2x எடுத்துட்டோம்னா y² மட்டும் இருக்குது. இதில் 2x எடுத்துட்டோம்னா z² மட்டும் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த ஃபேக்டர்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம், ஃபோர்த்து சம். இதே மாதிரி am² ப்ளஸ் bm². அதே மாதிரி bn² ப்ளஸ் an². ஓகேவா? இதில் வந்து ஏயோ பியோ நம்ம காமனாக எடுக்க முடியாது. பட் இதில் வந்து m² எடுக்கலாம். m² காமனாக எடுத்தோம்னா a ப்ளஸ் பின்னு இதை எழுத முடியும். இதை அதே மாதிரி இதில் இருந்து n காமனாக இருக்கிறதுனால n² நான் வெளியில் எடுத்துகிட்டு என்ன எழுதுகிறேன் பார்த்தீங்கன்னா b ப்ளஸ் a. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா m² இன்ட்டு a ப்ளஸ் பின்னாலும் ப்ளஸ் n² இன்ட்டு இந்த p ப்ளஸ் ஏவை நம்ம a ப்ளஸ் பின்னு எழுதிக்கலாம். பிரச்சனையே கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ இதுலேயும் எது காமனாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா a ப்ளஸ் பி காமனாக இருக்குது. ஸோ a ப்ளஸ் பி காமனாக எடுத்துட்டோம்னா இங்கே இருக்குது m², இந்த டேர்மில் இருக்குது ப்ளஸ் n². ஸோ திஸ் இஸ் த ஃபேக்டர்ஸ். ஓகேவா? ஓகே. அதே மாதிரி அடுத்த சம் பாருங்கள். lm ப்ளஸ் l ப்ளஸ் m ப்ளஸ் 1 ஐ திங்க். ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டு காமனாக நம்மளுக்கு என்ன இருக்குது? எல் இருக்குது. ஸோ எல் எடுத்துட்டோம்னா m ப்ளஸ் 1. இங்கே ஆல்ரெடி m ப்ளஸ் 1 தான் இருக்குது. ஸோ இப்போ இதுலேயும் இருந்து நான் காமனாக என்ன எடுக்க போகிறோம்னா m ப்ளஸ் 1 தான் எடுக்க போகிறேன். ஸோ இங்கே இருக்குது எல், இங்கே ஒன்றுமே இல்லாட்டினாலும் என்னது இருக்குது? இதுக்கு முன்னாடி 1 இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். m ப்ளஸ் 1 இன்ட்டு l ப்ளஸ் 1. ஸோ சேமாக அடுத்த சம் பார்க்கலாம். இதை பார்த்தாலே தெரியுது. இதுலேயும் y ப்ளஸ் z காமனாக இருக்குது, இதில் y ப்ளஸ் z காமனாக இருக்குது. ஸோ y ப்ளஸ் z, இங்கே இருக்குது y, இதுக்கு முன்னாடி இருக்குது 9. ஸோ y ப்ளஸ் 9. ஓகேவா? ஸோ இது காமனாக இருக்குது. y ப்ளஸ் z இன்ட்டு y ப்ளஸ் 9. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் சம். 5y² மைனஸ் 20y மைனஸ் 8z ப்ளஸ் 2yz. ஸோ இது எல்லாத்துலேயும் வந்து ஏதாவது எடுக்க முடியுமான்னு பார்க்கும்போது ஓகே, இதில் இந்த ஒய் டேர்மையும் பாருங்கள், இந்த இசட் டேர்மையும் நம்ம தனித்தனியாக பார்க்கலாம். ஸோ இதுலேருந்து எதை காமனாக எடுக்க முடியும்னா 5yவையே எடுத்துடலாம். ஸோ இந்த 5yவை இதுலேருந்து எடுத்தோம் அப்படின்னா இதில் ஒரு ஒய் இருக்குது, இதில் வந்து 4 டைம்ஸ் இருக்குது, அவ்வளோதான். அதே மாதிரி இதில் பாருங்கள் ஒய் மைனஸ் 4ன்னு இங்கே இருக்கிறதுனால இதே ஒய் மைனஸ் 4ஐ இதையும் கொண்டு வர முடியும். எப்படின்னா நம்மளுக்கு வந்து இசட், அதாவது இசட் டேர்ம் தான் நம்ம இது ரெண்டுலேயும் காமனாக எடுக்க முடியும். 2z எடுக்க முடியும். ஸோ 2z இன்ட்டு ப்ளஸ் போடணும். ஓகேவா? ப்ளஸ் 2z இன்ட்டு இங்கே என்ன வருதுன்னு பாருங்கள், மைனஸ் 4 ப்ளஸ் ஒய். ஸோ இப்போ அடுத்ததில் 5y இன்ட்டு ஒய் மைனஸ் 4 ப்ளஸ் 2z இன்ட்டு ஒய் மைனஸ் 4. ஸோ ரெண்டுலேயும் ஒய் மைனஸ் 4 இருக்கிறதுனால அதை எடுத்துகிட்டு காமனாக 5y ப்ளஸ் 2z அப்படி எழுதுகிறோம். ஓகேவா? இது இந்த சம். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 10ab ப்ளஸ் 4a ப்ளஸ் 5b ப்ளஸ் 2. ஸோ இதில் தான் a இருக்குது, பார்க்கலாமா? ஸோ 2 எழுதிக்கலாமா? 2 இன்ட்டு ஏவை எடுப்போம். ஸோ 5b ப்ளஸ் 2 தான் வரும். அதே மாதிரி இங்கே 5b ப்ளஸ் 2 அப்படி இருக்குது. ஸோ ரெண்டுலேயே காமனாக 5b ப்ளஸ் 2, இங்கே இருக்குது 2a, இங்கே ஒன்றுமே இல்லாதனால 1. ஸோ லாஸ்ட் சம் இதில் 6xy மைனஸ் 4y
ப்ளஸ் 6 மைனஸ் 9x. இதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு XY இருக்கிறதுனால இதை X கூடயே நம்ம சேர்க்கலாம், Y கூடயும் சேர்க்கலாம், எப்படினாலும் சேர்த்து செய்யலாம். எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாமா? ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு எதை எடுக்கலாம்? 6 இது ரெண்டையும் கம்பைன் பண்ணணும்னா என்ன எடுக்க முடியும்? 2 எடுக்க முடியும். 2y எடுத்தோம்னா 2 இங்கே 3 இருக்கும். ஸோ 2yயை நான் எடுத்ததுனால 3x மைனஸ் 2ன்னு எழுதுகிறோம். அதே மாதிரி இதில் மைனஸ் எதை எடுக்கலான்னு பாருங்கள், 3 எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 2, அடுத்ததில் மைனஸ் வேணுங்கிறனால ப்ளஸ் 3xன்னு ஆயிரும். ஸோ 2y இன்ட்டு 3x மைனஸ் 2 மாதிரியே மைனஸ் 3 இன்ட்டு 3x மைனஸ் 2. ஸோ இது ரெண்டுலேயும் காமனாக 3x மைனஸ் 2 எடுத்துட்டோம்னா 2y மைனஸ் 3 வரும். ஸோ இந்த இடத்துல மட்டும் கரெக்டாக எழுதணும், ஏன்னா இது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 6 வேணும், இங்கே மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 3 இன்ட்டு 3 9x வேணும். இந்த இடத்துல கரெக்டாக எழுதிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த 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 ரெண்டும் சேமாக கிடச்சிருச்சுன்னா அதை காமனாக எடுத்து ஃபேக்டர்ஸ் எழுதிடலாம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.